ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. இந்த பேரை கேட்டதும் வந்து 1944 நடந்த லட்சுமிகாந்தன் அந்த கொலையை வந்து மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படமா, அதாவது என்.எஸ். கிருஷ்ணன் மற்றும் தியாகராஜ பாகவதருக்கு மேல அவதூறு எழுதுனதுனால அவர்கள் கூலிப்படையை ஏவி லட்சுமிகாந்தனை கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுற ஒரு கொலை வழக்கை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. படத்தோட கதை என்னன்னா, அதாவது 1972 நடக்கிற மாதிரியான ஒரு சம்பவம். அறிவுமதி அப்படிங்கிற ஒரு திருடன் எதிர்பாராத விதமா வந்து ஒரு கொலை பண்ணிடுறான். அந்த கொலையினால அவனுக்கு ஒரு தூக்கு தண்டனையும் கிடைக்கு. தூக்கு போடுறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் முன்னாடி வந்து அவன் வந்து சிறை அதிகாரி கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறான். அப்படி அவன் கேட்கிற கேள்விகளுக்கு அந்த சிறை அதிகாரியே வந்து கொஞ்சம் ஆடி போயிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நான் பண்ணது கொலை அப்படின்னா நீங்க இப்போ எனக்கு பண்ண போறது என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து ஆணித்தரமா கேட்டிருக்காரு இயக்குனர் தயாள் பத்மநாதன். அதுதான் இந்த படத்தோட கதை. அப்புறம் அறிவுமதி யாரு, அவன் ஏன் இந்த கொலை பண்ணா, அதுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த படத்தோட நடிகர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அறிவுமதியா பண்ணியிருக்க வெற்றி ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காரு. இயல்பாவே அருமையா பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து காதலன், ஒரு பக்கம் வந்து பாசமுள்ள மகன், இன்னொரு பக்கம் வந்து சிறை கைதி அப்படின்னு 3 வெவ்வேறு இடத்துல வந்து அவரோட நடிப்பை வந்து அருமையா வெளிப்படுத்தியிருக்காரு. நல்ல கனெக்டும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்க பிரகிடா சாகாவாகட்டும், அப்புறம் லிசி ஆண்டனி ஆகட்டும், அப்புறம் சுப்பிரமணியம் சிவா, இந்த மாதிரி ரங்கராஜ் பாண்டேவும் ரொம்ப சூப்பரா மெச்சூர்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இன்னொரு பாசிட்டிவ் அப்படிங்கும்போது அது என்னன்னா, தர்புகா சிவாவோட பின்னணி இசையும் வந்து இந்த படத்துக்கு வந்து வேகத்தை கூட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இயக்குனர் தயாள் பத்மநாதன் அவர் வந்து மரண தண்டனைக்கு எதிராக அவரோட கருத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்க்கும்போது ஒரு கட்டத்துல நமக்கே அது தோணுற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சமூகத்துல விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்த ரொம்ப அழகா கையில எடுத்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விறுவிறுப்பான சமூக அக்கறை கொண்ட ஒரு படமா இருக்கு. மொத்தத்துல சொல்ல போனா இந்த படம் வந்து நல்ல விறுவிறுப்பான சிந்திக்க வைக்கக்கூடிய கதைக்களத்தோட வெளியாயிருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த படத்துக்கு வந்து போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அனுமந்த்.